நேம் என்னம்மா? இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஐயோ ஏன்னா அதை கேட்குறீங்க? அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. எம்மா என்னம்மான்னு கேட்டேன். கொஸ்டினை பார்த்து அப்படி வந்துருச்சு. ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? நான் தமிழ் மீடியம் தானே. எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? என்னன்னா ஒரு 40 மார்க்குன்னு வரும். கிராமர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிராமர் தான் சொல்லிட்டுனே இப்போ எம்மான்னு இருந்துச்சுன்னு. சரி, ஓகே, நம்ம ஆல் தி பெஸ்ட் தான். உங்கள் பேர் என்ன? போலீஸ். ஓகே, நீங்கள் என்ன மீடியம்? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்? இங்கிலீஷ் மீடியம். நீங்கம்மா? ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் எப்படி வந்துருந்துச்சு? ரொம்ப டஃப். உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா கிராமர் பட் எல்லாமே கஷ்டம். 1 மார்க் தான் கைஸ்டாங்க. 5 மார்க் ஓகே, 3 மார்க் ஓகே. ஆனால் அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் அது கொடுத்துட்டாங்க. 1 மார்க்கு கிராமர் ரொம்ப டஃப்னா. 20 மார்க்கில் நிறைய இது 1 மார்க்கில் தான் மார்க்கே வரும். ஆனால் 1 மார்க்கில் கைஸ்டாங்க. 1 மார்க்கில் 20 மார்க் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? தெரில, நான் ரொம்ப டஃப். நான் கொஸ்டின் தான் நாங்கள் ஆன்சர் போய் பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? நாங்கள் 15 இருக்கிறது. சரி, ஓகே. இஆர்சி நோட் மேக்கிங் சம்மரி அதெல்லாம் எப்படி இருந்தீங்க? அது ரொம்ப நோட் மேக்கிங் சம்மரி மட்டும்தாங்க. லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருந்தாங்க. 5 மார்க் ஓகே. கிராமர் பார்ட்லாம் நான் கைஸ்டாங்க. க்ளோஸ் 2 மார்க்கு போயம் காம்பரன் கம்யூனிட்டி அதெல்லாம் ஈஸியாக தானே. ஓகே, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஆனால் நான் எய்ம் பண்ணது 85 மேலே எய்ம் பண்ணிச்சுனா அந்த 1 மார்க்னால. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பாருங்க. கிராமர் தான் டஃப்பாக கொடுத்துருக்காங்க. கிராமர் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது? கிராமர் மட்டும் தான். நான் கிராமர் 1 மார்க் வேறு ஏதாவது. நான் வீடியோ லென்த்தாக போகுது. சரி, ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் நேம்டா? ஓகே, 5 மார்க் எப்படி எழுதுனீங்க? நீங்கள் எப்படி எழுதுங்க? ஓகே, கிராமர் பாட்டெலாம்? கிராமர் பாட்டும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்துச்சு. படித்தது வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு கிராமர் பாட்டு எப்படி வந்திருக்குமா? ஈஸியாக தானே இருக்குது ஓரளவுக்கு. உங்களுக்கு கிராமர் பாட்டு எப்படி இருக்கு? சரி, ஓகேம்மா. இந்த ப்ரோஸ் 2 மார்க்கு போயமு சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் இருக்குல்ல, அதோட 2 மார்க் 5 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு? அது பரவாயில்லண்ணா. கொஞ்சோண்டு ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எழுதிட்டேன். நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? ஓரளவுக்கு ஓவராக நீங்கள் எவ்வளோ மார்க் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுவீங்க? 70+. நீங்கம்மா? 60. நீங்கம்மா? ஓகே, தேங்க்யூம்மா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஏன்னா உங்கள் நேம்மா? ஓகே, இங்கிலீஷ் பேப்பர் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக தானே இருக்குது. 1 மார்க் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குன்னா செகண்ட் ஹாஃப் ஈஸியாக தான் இருக்குது. 1 மார்க்கில் 20 அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? 18 உங்களுக்குமா? ஓகே, இஆர்சி ப்ரோக்ராம் எப்படி இருந்தீங்க? இஆர்சி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இஆர்சியில் வந்து ஃபாதர் இஸ் சன் வந்து இருந்துச்சு. செகண்ட் இஆர்சி கேஸ்டல். தேர்ட் இஆர்சி வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேராகிராஃபில் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் யூனிட்டும் ஃபஸ்ட் யூனிட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? அருணும் பாஸ் ஆயிரும். ஒரு 50 மார்க் வரும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? நான் 40 தான். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. ஹாய், உங்கள் நேம்? ஓகே, இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? தப்பாக இருக்குங்களா? ஓகே, இந்த போயம் கோர்ஸ் கம்யூனிட்டி பேராகிராஃப் எல்லாம் 3 அட்டன் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண டைம் பார்த்துங்க ஃபஸ்ட்டு. ஓகே, போயம் கோர்ஸ் எப்படி இருந்துச்சு? இஆர்சி எப்படி எழுதிருந்தீங்க? பேராகிராஃபில் எப்படி இருந்துச்சு? ஓகே, கிராமர் பார்க்கணும். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. ஹைடா பாய்ஸ், இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி போனோம். அங்கே போய் பார்த்தா கஷ்டமாக இருக்குது. 1 மார்க்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். அவுட் ஆஃப் சிலபஸ் 1 மார்க் மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸ். அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாமே. ஓகே, இஆர்சி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த இஆர்சி கொஸ்டின் மாதிரி வரல. ஈஸியாக தானே. ஓகே, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 மார்க் 60 மார்க்கில் எக்ஸாம் ஓவரால் நல்லா இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாதா? நினச்ச அளவுக்கு இல்லைண்ணா. எவ்வளோ மார்க் நீ எடுப்பேன்? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க் விஷயம் பண்ணி எடுத்துருவேன். உங்கள் பேரா? உங்கள் பேரா? கிருஷ்ணா. ஓகே, நீங்கள் என்ன மீடியம்? இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? நீங்கம்மா? தமிழ் மீடியம். உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் எப்படி வந்துருக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? டஃப். உங்களுக்கு எப்படி வந்துருக்கு? எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஓகே, கிராமரில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 1 மார்க்ஸில் எப்படி இருந்துச்சு? 1 மார்க் தான் டஃப்பாக இருந்துச்சு. 1 மார்க் எவ்வளோ எடுப்பீங்க?
ஓகே யாரோட இஆர்சி சம்மரி நோட் பண்ணி அதெல்லாம் எப்படி நீயா தம்பி சரி ஓகே ஆல் த பெஸ்ட் தான் ஆயிரம் தம்பி உங்கள் நேம் ஓகே கிராமர் பாட்டு எப்படி வந்துச்சு இங்கிலீஷ் பேப்பரில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அடுத்து பேராகிராஃபில் எப்படி இருந்துச்சு ஓகே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க ஓகே சரி தான் நீ இந்த ப்ரோஸ் 2 மார்க்கு அதெல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க அதெல்லாம் சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் தான்